ஹalleluya. நீங்க பார்த்தாலும் அது போன வருஷம், இப்ப பார்க்கறால புது வருஷத்துல பாக்குறீங்க. இது கர்த்தர் கொடுத்த ஆண்டு, இது கர்த்தர் கொடுத்த மனுஷன். நீங்க என்ன நினைச்சீங்க அந்த மாதிரி இப்ப இல்ல. இது கர்த்தர் கொடுத்த வாழ்வு. ஹalleluya. எதுங்க நம்புறீங்க? என்ன பத்தா அப்படி நினைச்சே கூடாது. அவங்க யாரோ ஒரு மாதிரி இருக்கட்டும், ஆலயத்துக்குள்ள வந்துட்டு பேரு இந்த ஆண்டு ஆண்டவர் கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆளும் ஆண்டவர் கொடுத்த ஆள் தான். ஹalleluya, ஹalleluya. நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை நான் தீர்மானிக்கவோ நான் பார்க்கவோ கூடாது. இந்த ஆண்டிலே ஆலயத்தில் யாரெல்லாம் வந்து ஆண்டுடைய பாதத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் யாவரும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த ஆண்டு. அவர்கள் தேவனுக்குரிய புதிய பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். போயிட்டு பேர் அவங்க வயசாரவங்களா புதுசாரவங்களா ஐ டோன்ட் கேர். ஹalleluya. இந்த நிமிஷம் சொல்லுங்க, நான் இங்க இருக்கிற யாவரும் புதிய பாத்திரம். ஏன்னா அது புது வருஷம். ஹalleluya. என்ன சொல்ல போனா ஆண்டவர் கொடுத்த வருஷம். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் அதை பொதிச்சு வைக்க போறாங்க, எத்தனை பேர் அதை பயன்படுத்தி போறாங்க? wait and see for 2027. ஹalleluya. அப்பதான் அது தெரியும். ஆமென். ஹalleluya. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அளவு மாறல, வித்தியாசம் மாறல, முறை மாறல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கர்த்தர் இந்த ஆண்டு அதிசயமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்போ யாபேஸ் மட்டும் என்ன பார்க்கணும். நான் செய்திக்குள்ளாக போறேன். யாபேஸ் மட்டும் என்ன பார்க்கணும். யாபேஸ் கேட்ட கேள்விக்கு மெசேஜுக்கு பொறுத்து இருக்குது. ஆன்சரை அம்மா போய் கேட்டு தெரிஞ்சு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலே செய்திக்கான நோக்கம் ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர் பேர் இயேசுவுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேர் என்ன பேருங்க? ஆமென். அதிகாரம் 37 அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு விடிய விடிய 55ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். என்ன அதிகாரம் வரைக்கும் பார்க்க போறோம்? 46ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஹalleluya. எவ்வளவு ரத்ன சுருக்கமாய் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறோம், அவ்வளவு ரத்ன சுருக்கமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மூவ்மென்ட் சொல்லுங்க பார்க்கலாம். மூவ்மென்ட், ஈவென்ட், மூவ். மூணு வார்த்தை சொன்னா அவன சொல்ல. இப்ப இங்க இருக்கிற சிங்கங்கள் மட்டும் சொல்ல போறாங்க. ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். 1 மூவ்மென்ட். ஓகே, மூவ்மென்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ஈவென்ட். மூணாவது மூவ். ஹalleluya, ஹalleluya. இது மூணு சார்ந்ததா நீ மெசேஜ். இப்போ இங்க சொல்ல போறாங்க. பேசுங்க சொல்லுங்க பார்க்கலாம். மூவ்மென்ட், ஈவென்ட் அண்ட் மூவ். மூவ்மென்ட், ஈவென்ட் அண்ட் மூவ். ஒருத்தர் தான் சொல்றீங்க. ஹalleluya. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கல புரியல முக்கியம் இல்ல, அத சார்ந்து தான் செய்தி. ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த ஆண்டு மூணு ஆண்டு தான். என்ன ஆண்டு சொல்லுங்க பார்க்கலாம். போயிட்டே இருக்கு. என்னன்னா ஆமென். ஹalleluya. போன வருஷம் ஈவென்ட் இருந்திருக்கலாம். என்ன இருந்திருக்கலாம்? இந்த வருஷம் நோ ஈவென்ட், ஒன்லி ஃபார் மூவ்மென்ட். ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. போன வருஷம் அப்படி இருந்தது, இப்படி இருந்து, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு. அதெல்லாம் இல்ல. இந்த வருஷம் ஈவென்ட் இல்லையா, மூவ்மென்ட். ஆமென். ஹalleluya. போன வருஷம் எதெல்லாம் எனக்கு டபுளா ஸ்ட்ரகிளா இருந்ததோ இதெல்லாம் இன்னைக்கு மூவ்மென்ட்டா கர்த்தர் கொண்டு போக போறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஞானமுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் இந்த மூன்று வார்த்தை வைத்துக்கொண்டு இந்த செய்தியை மூன்று பிரிவா நீங்க பிரிச்சீங்கன்னா அதுக்குள்ளான அர்த்தங்கள் நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. யோசேப்பு யாக்கோபுடைய 12 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை அல்ல, 11வது பிள்ளை தான் யோசேப்பு. யாக்கோபு மொத்தம் எத்தனை பசங்க? 12. அதுல யோசேப்பு அண்ணன் யாருன்னா 11வது ஆளு. எத்தனாவது ஆளு? அதுவும் அம்மா யாருன்னா ரைச்சல். சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பேர்ல கூட பாருங்க, அவன் பேர் நச்சல். ஹalleluya, ஆமென். அது கூட ரன்னிங்ல தான் இருக்கான் அந்த பேர். ஆமென். ஹalleluya. யாக்கோபு மிகவும் பிரியப்பட்ட ஒரு பெண் பேர் தான் ராகேல். ஆமென். ராகேலுக்கு பிறந்த மூத்த மகன் பேர் தான் யோசேப்பு. ஹalleluya, ஹalleluya. அந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் தான் இந்த நாளிலே புதிய வருஷத்திலே நாம் செய்தியாய் பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆசை அடைகிறீங்க?
அல்லேலூயா. நம்மள போல ஒருத்தர் தான் இயேசுவுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அது மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். மேல் ஃபீமேல் காட்டிலும் விஷயம் தான், மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஆமென். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இருக்க போகுது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவு தன் தகப்பனாகிய யாக்கோபு, இப்பதான் யாக்கோபுடைய கேள்விக்கான பதில் வரும். அவன் தன் பிள்ளையை மிகவும் நேசித்தபடியால் அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தான். அல்லேலூயா. அந்த பலவர்ண அங்கியை இயேசுவுக்கு போட்டதனாலதான் இயேசுவு தன் சகோதரர்களால பகைக்கப்பட்டான், நிந்திக்கப்பட்டான், பொறாமைக்குள்ள கொண்டு போகப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. இயேசுவுடைய வயது 17 வயசுல இயேசுவு அவனுடைய சகோதரரால நிந்திக்கப்படுகிறான், அவனுடைய சகோதரரால குழியில போடப்படுகிறான். அதே இயேசுவுடைய பாயிண்ட்ல அவனுடைய லைஃப்ல ஓவர்ஃபுல்லா போன காரணம் இயேசுவு தன் வாழ்க்கையில 2 சொப்பனத்தை கண்டான். ஆமென். எத்தனை சொப்பனத்தை கண்டான்? ஃபர்ஸ்ட் சொப்பனம் ஒரு அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது, மீதமுள்ள அரிக்கட்டெல்லாம் என்னை வணங்குகிறது சொல்லி தன் சகோதரனிடத்துல, தன் தகப்பனிடத்துல சொல்லினான். இரண்டாவது ஒரு சொப்பனத்தை கண்டான். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் என்னை வணங்குகிறது சொன்னவனியா. பெத்த தகப்பன் கூட அவரால் டென்ஷன் ஆயிட்டாரு. நேசித்து வஸ்திரம் போட்ட அப்பா தான், ஆனாலும் அவருடைய கட்சி அவர் என்ன பண்ணல, கடுப்பாயிட்டாரு. வசனம் தான் சொல்லுது. அவர் என்ன பண்ணாரு, கோபம் வந்துச்சு அவர். ஆமா இல்லைங்களா? அந்த தரிசனத்தை காணும் போது இயேசுவுடைய வயது 17. சொல்லுங்க பார்க்கலாம். 17 வயசுல ஒரு பையன் கனவு காண்றான். என்ன காண்றான்? அந்த கனவு நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை குழியில போறப்படுறாங்க. எல்லாம் போறாங்க. அந்த குழிக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இயேசுவு குழியில போடப்படுகிற காரியத்தினுடைய நோக்கமே என்ன என்றால், அவனுடைய சகோதரர்கள் அவர்களை நிந்தித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாமா இல்லீங்களா? ஆமென். ஆனா சோப்பனா காண்ற யோசேப்புக்கே தெரியல தான் லைஃப் எப்படி இருக்கும் போதுன்னு. ஆமா இல்லீங்களா? ஆமா இல்லீங்களா? அவருடைய ஏஜ் 30 வர வரைக்கும் யோசேப்பு 17 × 30 மைனஸ் பண்ண எத்தனை வருஷம் வருதுங்க? 13 வருஷம். எத்தனை வருஷம்? 13 வருஷத்துல யோசேப்பு அண்ணன் அவர் வாழ்க்கை அனுபவிச்சுன்னா கவலை, கண்ணீர், பாரம், துக்கம், வேதனை, ஜெயில் வாழ்க்கை, நரக வாழ்க்கை தான் அவர் அனுபவிச்சார். எத்தனை வருஷம்? ஆமென். அம்மா வலிங்களா? அவர் ஒரு பாவம் பண்ணல, என்ன பண்ணல? அம்மா வலிங்களா? ஆனா மனுஷன் 13 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில உயர்வு வருவதற்காக அவன் காத்திருந்தான். எதற்காக காத்திருந்தான்? ஆமாவா இல்லைங்களா? அந்த உயர்வு அவன் வாழ்க்கையில வரணும்னா அவன் 13 வருஷம் அவன் சில பாடுகளை அவன் அனுபவித்தான். நான் ஷார்ட்டா சொல்றேன், டீப்பா உள்ள நம்ம போவோம். அல்லேலூயா. என்ன கதை சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார். யாரு இருந்தாரு? அவருக்கு எத்தனை பசங்க இருந்தாங்க? 12வது பிள்ளையில 11வது பிள்ளை தான் யாரு? யோசேப்பு. அவங்களுடைய அம்மா பேர் என்ன பேருங்க? தமிழ்ல. ஆமா. இங்கிலீஷ்ல தான் பேர் என்ன பேரு? ஆமா. இப்ப அவங்களுடைய சகோதரர் ஏன் அவங்களை நிந்திச்சாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க மேல ஜெல்சி ஆகுதுன்னா காரணம் அந்த Dress போடுறதுனால அவங்க மேல பொறாம வந்து, அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அவங்களுடைய சகோதரர்களா இருந்தாலும் சரி, அவன் பேர் என்ன பேர் தான் பைபிள்ல? அவங்களுடைய சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இயேசுவுடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க போலாம். சேர்த்து தருகிறவர். யாவே சேர்த்து தருகிறவர். அல்லேலூயா. இயேசுவுடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னா சேர்த்து தர தெய்வம். என்ன சேர்த்து தருவார் சொல்லுங்க பாருங்க. 2 சேர்த்து தரத்துக்குது. 1 ரூபாய், 2 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் அப்படி சேர்த்து வச்சு தரத்து இருக்குது. ஒத்து மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னா எத்தனை போன்னு தரத்து இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. 13 வருஷம் இழந்தத இயேசுவுக்கு வாங்கி ஆண்டவர் சேர்த்து கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இயேசுவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய காரியம், கர்த்தர் அவனை குறித்து வைக்கிற திட்டத்தை பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பான செய்திக்கு போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு வார்த்தைக்குள்ளாக கடந்துட்டு
நம்ம மறுபடியும் அதுக்குள்ள ஏன் நான் யோசேப்பு காரியத்தை எடுத்து வாசிக்க யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு சரித்திரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினி. ஹalleluya ஹalleluya. இப்ப நமக்கு இங்க இருக்கிற யாவர் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு ஜீவன் மாத்திரமல்ல தமனிக்க தயவை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றியோடு சொல்லுங்க. இதுக்கு பொருத்தமான ஆளு வேதத்துல நான் எடுத்த நபர் தான் யோசேப்பு.